ஜம்மு காஷ்மீரின் சர்பால் பகுதியில் திடீரென பனிச்சரிவு ஏற்படக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில். காவியா, உங்கள் விவரத்தை தொடரலாம். வணக்கம் கோபால். ஜம்மு காஷ்மீரின் காந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார்க் பகுதியில் தொடர்ந்து அந்த பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளின்படி தொடர்ந்து அந்த காரில் இருந்தபடி வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தவரை முழுமையாக சூழ்ந்தவாறு அந்த பனியானது படர்ந்து சென்ற காட்சிகள் தற்போது பதிவாகி இருக்கிறது. முன்னதாக ஸ்ரீநகரில் புதிய பனிப்பொழிவு ஏற்பட்டதால் ஜம்மு காஷ்மீர் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது அடுத்த 24 மணி நேரத்தில் யூனியன் பிரதேசத்தின் 5 மாவட்டங்களில் உயர் பகுதிகளில் பனிச்சரிவு எச்சரிக்கையை முன்னதாக விடுத்திருந்தது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா, காந்தர்பால், டோடா, கிஷ்த்வார் மற்றும் ராம்பன் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் 2500 மீட்டருக்கு மேல் நடுத்தர ஆபத்து கொண்ட பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும், மறு உத்தரவு வரும் வரை பனிச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்குள் செல்வதை தவிர்க்கவும் முன்னதாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் உயர் பகுதிகளில் சமீபத்தில் மிதமானது முதல் கடுமையான பனிப்பொழிவு என்பதும் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து தற்போது காந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார்க் பகுதியில் அந்த பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்ட காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதிகபட்சமாக 100 மீட்டர் உயரத்தில் இருந்து அந்த பனிச்சரிவு பனி படர்ந்தவாறு அந்த வழியே சென்றிருக்கக்கூடிய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் அந்த பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதனை ஒருவர் தனது காரில் இருந்தபடி வீடியோ எடுத்து அந்த வீடியோவானது தற்போது வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மை விவரங்களுக்கு நன்றி காவியா.